வணக்கங்க. தீஷுஸ் குக்புக்கில் அவலை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கூடவே ரொம்ப ஈஸியான கிள்ளி சாம்பாரும் தான். அப்போது ஆரம்பிக்கலாமா? இதுக்கு முதல்ல நான் இங்கே 1 கப் அவல் எடுத்திருக்கேன். திக்கான அவல் இல்லைன்னா மெலிசான அவல் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுகி எடுத்துக்கணும். நான் இங்கே ஒரு 3 தடவை போல் இந்த மாதிரி கழுகி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கழுவியாச்சு. அடுத்தது இதில் ஒரு 1/2 கப்பு ரவை, இது வறுக்காத ரவை தான். கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர் சேர்க்குறேன். 1 கப் அவலுக்கு 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு தயிர் சேர்த்துட்டு இது தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பிசைஞ்சோன்னா இது நமக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்க வந்துடும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நான் இதை நல்லா அழுத்தி பிசைகிறேன். தண்ணி சேர்க்கவே இல்லை. அந்த 1/2 கப்பு தயிர்லேயே கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம நல்லா இதை அழுத்தி பிசைஞ்சிக்கணும். இடையில நம்மளோட அந்த அவல் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல, நம்ம இதை வேக வைக்கும்போது அது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதில் ஒரு தாளிப்பு போடணும். அதுக்கு நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து அதோட விதைகளை நீக்கி இதை அப்படியே மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுக்கிறேன். இது எதுக்குன்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பெருசாக மிளகாய் தாளித்து போட்டால் அவங்களுக்கு கடிப்படும், அதனால தான். இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே சின்னதாக கட் பண்ண இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது அதை சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சின்னதாக அரிஞ்சு சேர்த்துட்டு இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு கேரட் துருவினது இதோட சேர்த்துருக்கேன். கூடவே பொடிச்சு வச்ச மிளகாய், உங்களுக்கு காரம் வேணும்னா விதைகளோட சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே மாவுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கு, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்மளோட மாவோட சேர்த்து பிசைஞ்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா எல்லா பக்கமும் இது சேர்கிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். இல்லைன்னா சில இடத்துல மாவு மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதை உருண்டை பிடிக்கலாம். அதுக்கு லைட்டாக கையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தோணுச்சுன்னா. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் பண்ணலாம். சாதாரண உருண்டைகள் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு விரலால் அழுத்தம் கொடுத்து சின்ன ஒரு ஓட்டை மாதிரி செஞ்சுருக்கேன். அப்போது இது பார்க்கும்போதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். நான் இங்கே இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை வேக வைக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய பிளேட்டில் மொத்தமாக வச்சு வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டு மேலே துணி போட்டுட்டும் வையுங்க. டைரெக்டாக வச்சிங்கன்னா அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நான் இதை இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி ஆவியில் வைக்க போகிறேன். இந்த குக்கரை மூடிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக வச்சுடுங்க. நான் 20 நிமிஷம் வச்சு இதை எடுக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் லைட்டாக சூடு இருக்கும். அப்போ தொடும்போது லைட்டாக கையில் ஒட்டுறமா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுங்க, கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது இப்படியே சாப்பிட்லாம். ஆனால் நான் இதுக்கு ஒரு ஈஸியாக சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப்பு துவரம் பருப்பு கழுகிட்டு அதில் ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டும், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை குக்கர் மூடி ஒரு 6 விசில் போல் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு. இருந்தாலும் ஒரு மத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது வச்சு பருப்பை நல்லா உடச்சி விட்டுறணும். அதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இங்கே ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு காஞ்ச மிளகாய் தான் மெயின், வேறு நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கறதில்ல. அதனால் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, ஒரு 1/2 பெரிய வெங்காயம், அதுவும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்து இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிய வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமும் தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அதையும் கரைச்சி சேர்த்துக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறமா மல்லித்தலை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளோட கிள்ளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
இதை இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் முடிஞ்சால் தட்டி விட்டுருங்க.